மாட்டிது ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷமா?
பாட்டை போடுறா. பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. Wish you a happy day. Do you know me? I am an angel. I make all your dreams true. I like to tell you a story. A greedy farmer. There lived a farmer in a village. He had a hen. The hen laid a golden egg in every day. The farmer sold the golden eggs in market and got huge amount of monies. Soon he became rich. He was very greedy. He thought, at present I get eggs in every day. This is not enough. Why should not I get all the eggs at a time? I must kill the hen to get all the golden eggs at a time. And the greedy farmer killed the hen. And he did not find any eggs. So he was very sad. Moral of the story, curve at all, loss all. I came to visit your school. I like your school very much. Be good and think positive always. Be all the children of God's. Obey your parents and teachers. All the best for your exam. Be blessed. Bye. Om Namah Shivaya, Shivaya Namah. Om Namah Shivaya, Shivaya Namah. Om Namah Shivaya, Shivaya Namah. Narayana, Narayana.
வா நாரதா, ஏதாவது ஒரு காரணம் தான் உன்னை இங்கே வர வைத்திருக்கும். அந்த காரணத்தை கூறு. நாராயண நாராயண பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்துள்ளது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? நாராயண நாராயண, இது ஞானப்பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். நாரதரின் கலக்கம் நன்மையிலே தானே முடியும் என்று சொல்லுவார்கள். இதை நான் அருந்துவதை விட தங்களுக்கு கொடுக்கலாம் என்று கொண்டு வந்தேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவி, இந்த பழத்தை நீயே உண்ணலாம். வருங்காலம் பிள்ளைகள் கையில். அப்பா, மாம்பழம் எனக்கு தான் இந்த மாம்பழம். இல்லை, எனக்கு தான் இந்த மாம்பழம். இல்லை இல்லை, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்கு தான் இந்த மாம்பழம். இல்லை, நான் தான் மூத்தவன், அதனால் எனக்கு தான் இந்த மாம்பழம். சரி சரி, சண்டையிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு போட்டி. இந்த உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம். இதோ உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். நாரதரே, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? அதில் என்ன சந்தேகம்? தாய் தந்தையர் தான் உலகம், உலகம் தான் தாய் தந்தையர். அப்படியானால் என் தாய் தந்தையரை சுற்றி நானே அந்த ஞானப்பழத்தை பெற்றுக்கொள்கிறேன். தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்கு தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா? கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். பேஷ், நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி, நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலேயே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நில். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்வதை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை. இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். வேண்டுமானால் எல்லோரும் அங்கு என்னை வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. நாராயணா, நீ எண்ணி வந்த காரியம் சுபமாக முடிந்து விட்டதல்லவா? சிவசிவா, சுவாமி, என்ன இது? பித்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன். அவனை இப்படியே விட்டு விடுவதா? முருகா, தமிழ் வேந்த எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. வினையாக கொள்ளாதே. நீ குமரா, நீ கோபப்படும் அளவிற்கு பெரும் தவறொன்றும் நடந்து விடவில்லை. பிறந்தவனே, தனித்து செல்லாதே. சண்முகா, என் சொல்லை கேள். முருகா தம்பி, வேண்டுமானாலும் இந்த பழத்தை நீயே வைத்துக்கொள். எங்களை விட்டு பிரிந்து செல்லாதே. 1000 முறை நீ ஆறுதல் கூறினாலும் அதை கேட்க நான் தயாராக இல்லை. முருகா, குமரா, முருகா, குமரா, நான் இதை சொல்ல சொல்ல பிள்ளை விளையாட்டு விளையாடுவார்கள், எண்ணி நகையாடுவார்கள். உன் சைகையை கண்டு வேண்டாம். இந்த உலகிற்கெல்லாம் படியளிக்கிறார் உன் தந்தை. அவருக்கு மகனாக பிறந்து ஒரு ஆதரவு இல்லாமல் தனிமலையில் இருக்கலாமா? அதை தாங்க என் மனம் சகிக்குமா? அமைதி பெற என்னுடன் திரும்பு மகனே. வரமாட்டேன். வேண்டுமானால் தந்தையை இங்கு வந்து பார்க்க சொல்லுங்கள். வேலவா, உன் தந்தைக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவரின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. இந்த சாதாரண விஷயத்திற்கே நீ இப்படி ஆத்திரப்படுகிறாயே. சதா சர்வ காலமும் அவரை பூஜிக்கும் பக்தர்களை ஒவ்வொரு சாமியும் எப்படி சோதிக்கிறார் என்று தெரியுமா? நான் எதையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. என்னை விட்டு விடுங்கள். அப்படி வெறுத்து பேசாதே. முருகா, தாய் சொல்வதை கேள். அம்மையப்பனுடன் இணைந்து விடு முருகா. அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு தகுதி இல்லையா? ஏன் அந்த பழத்தை எனக்கு தரக்கூடாதா? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, பழம் நீயப்பா,
ஆறுவது சினம் ஊறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு என்னுடன் ஓடிவாணி என்னுடன் ஓடிவாணி. அவ்வையே அம்மையப்பனுக்கெல்லாம் கட்டுப்படாத நான் உன் தமிழ் புலகை கட்டுப்பட்டேன். உன் பாட்டுக்கு நன்றி. முருகா, நீ இங்கிருந்து ஒரு நாடகம் நடத்தி எண்ணிருந்தால் அதை மாற்ற யாரால் முடியும்? ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேள் முருகா. அம்மையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று என்னை எழுத தூண்டிய உன்னை நான் மறுமுறை சந்தித்தால் அம்மையப்பனுடன் தான் சந்திப்பேன். நான் வருகிறேன். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். நண்பனுக்கு கோவில கட்டி அம்மா உன்னத்தான் விட்டு அதிகமாக எனக்கு ஃப்ரெண்டோட பேச்சு நட்பு தான் என்னோட மூச்சு மாமச்சமல்லாம் போனி ராஜா கோலி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா எந்த நாள் ஜாலி எனக்கு ஒன்னே நான் உனக்கு நான் துடிக்கும் நட்புன்னு சொல்லி பாரு கடவுளுக்கு பிடிக்கும் நண்பனுக்கு கோவில கட்டி காக்கட்டே கட்டி போமட்டா உன்னதான் விட்டு அதிகமாக இருக்க ஃப்ரெண்டோட பேச்சு ஆச்சு என் நட்பு தான் என்னோட மூச்சு. ஒரு சிக்கனக்கா ஒன்னா ஆயிடுவோம் சென்னை சிட்டி புள்ள நாங்க சுத்துவோம் பேத்தில்ல அந்த கடலை போட தாண்டி போயிடுவோம் காசை தருக்கண்டா நட்பின்னா கடைசி மறைக்கண்டா நம்ம வந்தா கதவு திறக்கண்டா நம்மள கட்டா இதோட பாட்டிலும் பறக்கண்டா கொல்ல செய்ய உரசி பார்த்த பட்டுன்னு தெரிஞ்சிட்டான் என் நன்மை மேல கையை பட்டா காது கேட்டுட்டான் என் கொல்ல செய்ய உரசி பார்த்த பட்டுன்னு தெரிஞ்சிட்டான் என் நண்பன் மேல கையை பட்டா மூக்கு கேட்டுட்டான் நண்பனுக்கு கோவில கட்டி பார்த்துட்டே கட்டி போக மாட்டா உன்னதான் உண்டு அதில் இருக்கு ஃப்ரெண்டோட பேச்சு ஆச்சு என் நட்பு நான் என்னோட மூச்சு.